இது வந்து ஹக்கா நூடுல்ஸ் இல்லைங்க, மைதா இல்லை. இது வந்து மில்லட் நூடுல்ஸு. மில்லட் நூடுல்ஸு இது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரியே அவங்க வந்து மசாலா கொடுத்துட்றாங்க. நம்ம என்ன பண்ணணுன்னா, ஒரு கடாயில் இல்லைன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் அந்த நூடுல்ஸை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா கொதி வந்தோன்னா அந்த நூடுல்ஸை போட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸில் வந்து நூடுல்ஸ் வெந்துடும். அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அவங்க கொடுத்துருக்க அந்த மிளகாத்தூள் மசாலாத்தூள் அதை போட்டுட்டு, அதுக்கப்புறமா நமக்கு தேவையான வெஜிடபிள் போடணும்னா வெஜிடபிள் போடலாம், சிக்கன் போடணும்னா சிக்கன் போடலாம், இல்லை எக்கு போடணுன்னா எக்கு போடலாம். நான் இதில் வந்து எக்கு தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி போட்டேன். அப்புறமா பூண்டு சின்ன சின்னதாக பல்லாக கட் பண்ணி போட்டாச்சு. அப்புறம் ஃபைனலாக ஃபினிஷிங் டச் என்னென்னா இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் தான். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு.